ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேண்டான்னு தூக்கி போடுற பொருட்களை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கடையில் இது மாதிரி வாழைப்பழம் நம்ம வாங்கிட்டு வருவோம். கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் பச்சை பசன்னு இருக்கும், வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா காயாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் 2 நாளில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பழுத்துருது. இது மாதிரி பழுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சீக்கிரமாக பழுக்காமல் நம்ம 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த வாழைப்பழத்தை எப்படி நம்ம சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்குது பாருங்கள், இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா பாலித்தீன் கவர் இருக்கும் பாருங்கள், பாலித்தீன் பேக் நம்ம கடையில் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வருவோம். பாலித்தீன் கவர், பாலித்தீன் பேக் இருக்கும். அதை இது மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த காம்பு பகுதியை நல்லா சுற்றி வச்சிடணும். அது மாதிரி நான் சுற்றி வச்சுருந்தேன் பாருங்கள். இதெல்லாம் பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது. பழமும் கெட்டு போகலை, நல்லா இருக்குது. இந்த காம்பு பகுதியும் பாருங்கள் கீழே பச்சையாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காம்பு பகுதியை மட்டும் இதை நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டேன். ஒரு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி வெளியே வராமல் இருக்கிற மாதிரி நம்ம இதை போட்டுடலாம். இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வெளியில் வராத அளவுக்கு இப்போ செஞ்சாச்சு. இப்போ வாழைப்பழம் நம்ம வைக்கிற இடத்துல நல்லா காற்று வர்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி காற்று வர்ற இடத்துல நீங்கள் வாழைப்பழம் வச்சிங்கன்னா வாழைப்பழம் சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேஸ்கெட், யூஸ் பண்ணாத கேஸ்கெட்டு, இது மாதிரி பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதில் இது மாதிரி ஒரு கொக்கி மாதிரி ஒன்று இருக்குது, அதில் நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடம் நல்லா காற்று வர்ற இடம். அதனால் என்ன பண்ணலாம், இந்த வாழைப்பழத்தை நான் இதில் தொங்க விட போகிறேன். இது மாதிரி நம்ம தொங்க விட்டோம்னா காற்று நல்லா படுற இடத்துல வாழைப்பழம் இருக்கும்போது கெட்டு போகாது. பாருங்கள், இது மாதிரி வாழைப்பழத்தை இது மாதிரி நம்ம தொங்க விட்டுறணும். இது மாதிரி இருக்கும்போது வாழைப்பழம் சீக்கிரமாக கெட்டு போகாது. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ஜூஸ் பாட்டில். நம்ம ஜூஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா இந்த பாட்டிலை நம்ம வேண்டான்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த பாட்டிலோட ஷேப் அழகாக இருக்குது பாருங்கள். இதே நம்ம தூக்கி போடாமல் நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வைக்கலாம். இது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிவி பக்கத்தில் வச்சுக்கலாம். நமக்கு எங்கே விருப்பமோ அங்கே வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தூக்கி போடாமல் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இதை நம்ம வீட்டில் வச்சு வீட்டை அழகுபடுத்தலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு கிளாஸ் பாட்டில். நம்ம ஜூஸ் வாங்கிட்டு இந்த கிளாஸ் பாட்டில் வேண்டான்னு நம்ம தூர போட்டுருவோம். அது மாதிரி நம்ம தூக்கி வெளியில் போடாமல் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். நான் இந்த பாட்டிலை நல்லா கழுவிட்டு அதில் நான் ஃபிஷ் டேங்க்கில் போடுற கல், குட்டி குட்டி கல் போட்டிருக்கேன், சின்ன சின்ன கல். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த கல் நான் போட்டிருக்கேன். நிறையா கலர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக இது மாதிரி பீட்ஸ் கலர் கலராக கடையில் கிடைக்கும், அது வாங்கி இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், எல்லா கலரும் இருக்குது பாருங்கள். இது இது மாதிரி கல் இல்லை அப்படின்னா இது மாதிரி பீட்ஸை நீங்கள் உள்ளே போட்டுடலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சூப்பரான ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஃப்ளவர் வாஸ் இல்லை அப்படின்னா இது மாதிரி நம்ம வேண்டான்னு தூக்கி போகிற கிளாஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஸ் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது டிவி பக்கத்தில் டைனிங் டேபிள் எல்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி வேண்டான்னு தூக்கி போடுற நிறையா பொருளை நம்ம யூஸ்ஃபுல்லான பொருளாக வீட்டை அழகுபடுத்துகிற பொருளாக நம்ம இதை மாற்றலாம்.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பேங்கிள், வளையல், மெட்டல் பேங்கிள். நம்ம பழசாக போச்சு அப்படின்னா வேண்டான்னு தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி தூக்கி போடாமல் இது மாதிரி வளையலை முதல்ல ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிவிட்டு இது மாதிரி எஸ் கொக்கி மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி எஸ் மாதிரி இந்த வளையலை வந்து நீங்கள் வளைச்சிடலாம். இதில் என்னெல்லாம் வந்து நீங்கள் இதை மாட்டணுமோ அதை நீங்கள் மாட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன 4 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கீரை வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம். கீரையை நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 3-4 தடவை நல்லா கழுவணும். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து வடிகட்டணும். வடிகட்டும் போது கீரை வடிகட்டுறது ஹோலாக போட்டது உங்கள்கிட்ட இல்லை, துவாரம் போட்ட மாதிரி கீரை வடிகட்டுறது இருக்கும். அது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இது மாதிரி மாவு சலிக்கிற சல்லடை எடுத்துக்கோங்க. இது மாதிரி சல்லடை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம கீரையை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி எல்லாம் வந்து இருக்காது, ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. இது மாதிரி கீரை பழசா போன வேண்டான்னு தூக்கி போடுற மாவு சலிக்கிற சல்லடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.